ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பாண்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க முக்கியமா லேடிஸ்க்கு தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னதுக்கான காரணம், ஏன்னா எப்பயுமே அழகு பத்தி ரொம்ப யோசிக்கிறது லேடிஸ் தாங்க. லேடிஸ் எப்பயுமே தான் அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், கொஞ்சம் மாடர்னா இருக்கணும், ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறவங்க. அதுல தப்பே இல்லைங்க. ஸோ நம்ம எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே அதை பத்தி யோசிக்கிற தவறு இல்லை. எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும். அது காலத்தின் தேவையும் கூட. இப்ப அந்த மாதிரி மாறிடுச்சு நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைல். அதனால இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே தன்னோட அழகுபடுத்திக்கிறதுக்கும் தன்னை இன்னும் கொஞ்சம் இளமையா காட்டிக்கிறதுக்கும் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க தாங்க நம்மளோட பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை பத்தின ஒரு அறிவு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல முழுமையா நீங்க பாருங்க, உங்களுக்கே அந்த காலத்துல பெண்கள் வந்து தன்னை அழகுபடுத்திக்கணுங்கிறதுக்காக நிறைய நேச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. வீட்டுல இருக்கிற திங்ஸை வச்சே அவங்க தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த அழகே கூட நேச்சரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பட் இந்த காலத்துல வந்து எல்லா பெண்களுமே கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகரா இப்ப பெண்களுமே நிறையவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு வேலையும் சரி, வெளியில ஜாப் செய்யறதும் சரி, நிறையவே பெண்களும் இப்ப பிஸியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நேச்சர் ப்ராடக்ட்ஸ் அல்லது ஒவ்வொரு ரெமெடியா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால நமக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்னன்னு சொன்னா, மார்க்கெட்லயே இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்தாச்சா, யூஸ் பண்ணியாச்சா, நமக்கு உடனே ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சா, அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோம். அதுக்கு பின்னாடி வர பிரச்சனையை பத்தி எத்தனை பேர் யோசிக்கிறோம்? ரொம்ப குறைவுங்க. அதனால எப்படி பிரச்சனைகள் ஏற்படுது, இதை பத்தின அறிவு எத்தனை பேர் இருக்குன்னு நம்ம பார்க்க போனா ரொம்ப குறைவாவே தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படியான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தரது மூலம் நிறைய பேர் பயனடைவீங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இன்னைக்கு தரேன். சரி, ஓகேங்க. இப்ப நம்ம நிறையவே ப்ராடக்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப இது வந்து கொஞ்ச நாளாவே ட்ரெண்டிங்ல இருக்க விஷயங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய ப்ராடக்ட்னு சொன்னா ஒண்ணு போக ஒண்ணு, ஒண்ணு போக ஒண்ணுன்னு மாறி மாறி வந்துட்டே தாங்க இருக்கு. ஒரு பிராண்ட் வரும், ஒரு பேர் வரும், அது கொஞ்சம் பிரசித்தமாகும், அதை யூஸ் பண்ணுவாங்க, அதுல எஃபெக்ட் ஆகும், அப்புறம் அதை நாங்க விட்டுருவோம். இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது இப்ப ஒரு 1 இயரா கரண்ட்ல ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு கிரீமை பத்தி தான் நான் உங்களோட பேச போறேன். ஏன்னா நான் இருக்கிற பிரதேசத்திலயும் சரி, நான் நிறையவே பார்த்த மார்க்கெட் பிளேஸ்லயும் சரி, இந்த கிரீம் வந்து பரவலா எல்லாருமே யூஸ் பண்றத கொஞ்சம் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதிகமானவங்க யூஸ் பண்றத நான் பார்த்திருக்கிறேன். அதனால இந்த கிரீமை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். இப்ப 1 இயரா ட்ரெண்ட்ல இருக்க இந்த கிரீம் என்னன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்களும் ஆர்வமா இருப்பீங்க அது என்னன்னு சொல்லி. இந்த கெரட்டோன் கிரீம் தாங்க. இதுல ஃபேஸ் கிரீம் இருக்குங்க, டே கிரீம் இருக்கு, நைட் கிரீம் இருக்கு, சீரம் இருக்கு, பாடி வாஷ் இருக்கு. இன்னும் என்னென்னமோ இருக்கு அதுல. பட் எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்ச அளவுல இவ்வளோ ஐட்டமும் இருக்கு. இதே பிராண்ட்ல இவ்வளோ ஐட்டமும் வருது. ஒரு பெக்கா வருது. இந்த கிரீமை வந்து நிறைய பேர் இப்ப யூஸ் பண்றாங்க. லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ட்ஸ் கூட யூஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 பேருமே யூஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. இந்த கிரீம் தான் இப்ப பரவலா 1 இயரா இருக்குது. இப்பயும் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கிரீமை பத்தி பேசணுங்கிறதுக்காக இதே கிரீமை நான் கேட்டு தெரிஞ்சோ இல்லது வேற ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோ உங்கள்ட்ட பேசாம இதை யூஸ் பண்ணி பார்த்து இது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது, இதோட எஃபெக்ட் எப்படிங்கிறதுக்காக நானும் இதை 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ இந்த வீடியோவை உங்களுக்காக செய்கிறேன். இந்த கிரீம் பத்தி சொல்லணும்னு சொன்னா, இந்த கிரீம் வந்து ப்ளீச்சிங் கிரீம் இல்லைன்னு ஒரு பரவலான பேச்சு இருக்கு. சிலர் சொல்றாங்க ப்ளீச்சிங் கிரீம்னு, சிலர் சொல்றாங்க ப்ளீச்சிங் கிரீம் இல்லைன்னு. இது வந்து பொதுவா இந்த கிரீம் வந்து தயாரிச்சிருக்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரில உள்ள மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு கிரீம் தான். பட் இப்ப இந்த கிரீமை வந்து நம்ம நாட்டோட இந்த கிளைமேட்டுக்குள்ள உள்ளவங்களும் யூஸ் பண்றாங்க. இந்த கிரீம் நீங்க பார்க்கும் போதே தெரியும். இதுல உள்ள லேடி கூட ஒரு ஆப்பிரிக்கன் லேடி ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சூட்டபிளான கிரீம் யாருக்குன்னு சொன்னா, இந்த ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப சூட் ஆகும். அப்படி பார்க்க போனா நம்ம நாட்டிலே இந்த மாதிரி ஸ்கின் டோனுங்கிறது இல்ல. இந்த நாட்டுல உள்ளவங்களோட ஸ்கின் டோனுக்கும் நம்ம நாட்டுல உள்ளவங்களோட ஸ்கின் டோனுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நம்மளுக்கும் இது சூட் ஆகுது, யூஸ் பண்றாங்க. இதுல யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸை விட இதுல முக்கியமா ஹைட்ரோகுனோனுங்கிற இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹைட்ரோகுனோனுங்கிற அந்த இன்கிரீடியன்ட் வந்து 100க்கு 2 வீதம் இதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி 100க்கு 2 வீதம்னு சொன்னா இது ப்ளீச்சிங் கிரீம் கிடையாது. 100க்கு 2 வீதம் ஹைட்ரோகுனோன் யூஸ் பண்ணா அது ப்ளீச் ஆகாது. இருந்தாலும் இந்த கிரீமை
யூஸ் பண்ணி பார்த்த அளவுல எனக்கு இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா வேலை செஞ்சது. அதாவது நான் இருந்தத விட என்னோட ஸ்கின் டோன் ஒரு எல்லோயிஷ் கலர்ல இது டிஃப்ரெண்ட்டா விளங்குனுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த க்ரீம் வந்து ஓரளவுக்கு ஒயிட்னிங்கா வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். அப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா, இது 100க்கு 2% இருக்கிறது, அவ்வளவு தூரம் வேலை செய்யுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தாங்க. இருந்தாலும் இது ப்ளீச்சிங் இல்லன்னு சொன்னாலும், ப்ளீச்சிங் வகையில இது வேலை செய்யுதுன்னே சொல்லலாம். இன்னொன்னு இந்த கிரீம பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னா, எல்லாரும் இந்த கிரீம் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொன்னா, நம்ம ஸ்கின் டோன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு குடுக்குறதுக்கான காரணம் தான் இத யூஸ் பண்றது. அது மட்டும் இல்லங்க, இது வந்து ரொம்ப ஃபேர் ஆக்கி காட்டாது. பட் உங்க எல்லாருக்கும் ஒரு எல்லோயிஷான கலர குடுக்கும். இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த கலர் வருது. அந்த கலர் வரது மட்டும் இல்லாம, உங்க முகத்துல பிம்பிள் இல்லாம, ஒரு பொலிவான ஒரு முகத்த நீங்க பெறலாம். அது கண்டிப்பா இந்த கிரீம்ல நடக்கும். நீங்க யூஸ் பண்ணும்போது. ஸோ, அத பத்தி நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நீங்க இத யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாவும், பொலிவாவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த கிரீம நீங்க வந்து டே அண்ட் நைட் யூஸ் பண்ற மாதிரி 2 ப்ராடக்ட் இருக்கு. கண்டிப்பா டே யூஸ் பண்றத விட நைட் யூஸ் பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இது வேலை செய்யும். இந்த கிரீம நீங்க யூஸ் பண்ணிட்டு, இதுல வந்து யூவிஎஃப் இருக்குன்னு சொன்னாலும் கூட, இந்த கிரீம நீங்க முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வெயில்ல போறது அவ்வளவு நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அத அவாய்ட் பண்ணுங்க. இந்த கிரீம் நீங்க யூஸ் பண்ணுனதுமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. 1 வீக், 2 வீக்லயும் கிடைக்காது. கண்டிப்பா 3 வீக்குக்கு அப்புறம் தான் உங்களோட முகத்துல ஒரு சேஞ்ச பார்க்க முடியும். சடனா ஒரு சேஞ்ச் கிடைக்காது. ஏன்னா, இது ரொம்ப பயங்கரமான ப்ளீச்சிங் கிரீம் கிடையாது. அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 3 வீக்ஸ் ஆகும் நீங்க இதோட ரிசல்ட்ஸ பார்க்கறதுக்கு. ஓகேங்க. இந்த கிரீம் எப்படி யூஸ் பண்றது? இந்த கிரீம் யூஸ் பண்ணா என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? எல்லாமே நான் சொல்லிட்டேன். பிகாஸ் நானும் இத யூஸ் பண்ணனால தான் எனக்கு உங்களுக்கு இத சொல்றதுக்கு கூட ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இந்த கிரீம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு என்ன நடக்கும்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அத பத்தி தான் நான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறது, இந்த கிரீம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு, இது என்ன மாதிரியாக வேலை செய்யுங்கிறது தான். ஸோ எந்த கிரீமா இருந்தாலும் சரி, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கே உங்க முகத்த கண்ணாடியில பார்க்க ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நம்ம ஒரு கிரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த கிரீம நீங்க நிப்பாட்டின பிறகு என்ன நடக்கும்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா கிரீமுக்குமே சொல்றது நிப்பாட்டின பிறகு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றது தான் நம்ம கேட்டு இந்த கிரீம வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இந்த கெரட்டான் கிரீம நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுமே, அதாவது நீங்க இத யூஸ் பண்ணி ஒரு 1 மாசம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களோட ஸ்கின் டோன் ஃபுல்லா சேஞ்ச் ஆகிரும். நீங்க எப்படி பழைய கலர்ல இருந்தீங்களோ, அதே கலர் டோனுக்கு உங்க கலர் வந்துரும். கண்டிப்பா மாறாது. அந்த கலருக்கு ஒரிஜினல் கலருக்கு நீங்க வந்துருவீங்க. கலருக்கு வாரது மட்டும் இல்லங்க. கண்டிப்பா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் உங்க முகத்துல வந்தே தீரும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வரும். ஏன்னா எனக்கும் வந்துச்சு. ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டோன பொறுத்து சிலருக்கு குறைவாவோ, கூடவாவோ வரலாம். ஆனா கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அதனால இத யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த கெரட்டோன் கிரீம் மட்டும் இல்லங்க. கெரட்டோன் கிரீம் மாதிரி நெறைய கிரீம்ஸ் இருக்கு. நமக்கு தெரியும். இந்த கிரீம் எல்லாம் யூஸ் பண்றதுனால, அதாவது ரொம்ப கெமிக்கலான கிரீம் எல்லாம் யூஸ் பண்றதுனால, நெறைய பக்க விளைவுகள் வருது. அந்த பக்க விளைவுகள் பத்தி நம்ம நெறைய யோசிக்கிறது இல்ல. எங்கேயாவது யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா சொல்லுவாங்க, கேள்விப்படுவோம். ஆனா அதோட அந்த விஷயத்த மறந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருவோம். திரும்பியும் அதே கிரீம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இப்ப இந்த கிரீம் யூஸ் பண்றதுனால, கெமிக்கல் கிரீம் யூஸ் பண்றதுனால வர பிரச்சனைகள பத்தி நான் உங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லணும். இந்த கிரீம் எல்லாம் யூஸ் பண்றதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு, லிவர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ, அதனால தான் நம்ம பொதுவா வந்து நிறைய வைட்னிங் கிரீம் யூஸ் பண்ணக்கூடாது. வைட்னிங் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாவே இருக்குது. அதனால தான் நம்ம இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க யூஸ் பண்றதுல இருந்து குறைச்சுக்கிறங்க அல்லது முற்றிலுமா தவிர்த்துக்கிறங்கன்னு நாங்க சொல்றோம். இந்த கெரட்டான் கிரீம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னு நீங்களும் யூஸ் பண்றதுக்கு 2க்கு 3 முறை நல்லா சிந்திச்சு நீங்க இந்த கிரீம யூஸ் பண்ணுங்க. சில நேரம் இந்த கிரீம் பாவிச்சு உங்களுக்கு வர்ற அந்த எஃபெக்ட்ஸ வந்து நீங்க தடுக்கிறதுக்காக டாக்டர் பார்க்க வேண்டி கூட வரலாம். அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிரீம்ல இருக்குது. ஸோ இது தாங்க நான் இந்த கிரீம பத்தி உங்களுக்கு சொல்ல நினைச்சது. எனக்கு தெரிஞ்சது நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்த சில விளைவுகள தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணும்போது நான் வெள்ளையா இருக்கணும், அழகா இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தவறுமே இல்லங்க. பட் நம்ம ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, அத பத்தின தெளிவான ஒரு அறிவும், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது, அந்த ப்ராடக்ட் பத்தின அறிவு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும். அந்த ப்ராடக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம பார்க்கறதுக்கு கூட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நம்ம ஃபோன்லயே கூட நம்ம அந்த ப்ராடக்ட்ட பத்தி நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நெறைய ஃபேக்கான விளம்பரங்கள பார்த்து தான் நம்ம கூடுதலாவே ரொம்ப ஆசைப்பட்டு அத வாங்கிர்றோம்.
ஏன்னா எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், நடிகைமார் அப்படி இவங்க எல்லாருமே நாங்க யூஸ் பண்ணோம். இதனால எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது. நீங்களும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள பார்த்து தான் நம்ம வந்து கூடுதலாவே நம்ம ஏமாந்துடுறோம் பல தடவைகள்ல. ஆனாலும் ஒரேடியா இந்த கிரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாம, முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் கிரீம் இல்லாம நம்ம நேச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு மாறுவோம். அதுதான் நம்மளோட ஸ்கின்னையும் சரி, நம்மளுக்கு லாங் டைம் நமக்கு நேச்சுரலா இருக்கக்கூடியது அதுதான். அதனால நம்ம என்னைக்குமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸையே யூஸ் பண்ணிட்டு இருக்காம முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்க எல்லாரும் மாற ட்ரை பண்ணுங்க. இதுதான் நான் இந்த வீடியோல உங்க எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறது. முக்கியமா பெண்களுக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ரொம்ப கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்றதுனால வர பிரச்சனைகள்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதையெல்லாம் ரொம்ப மைண்ட்ல எடுத்துக்கிறங்க. நம்மளோட தற்காலிகமான அழக மட்டும் யோசிக்காம நம்ம ஃபியூச்சர் பத்தியும், உங்களோட ஹெல்த் பத்தியும் ரொம்ப யோசிங்க. யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுவீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கெரட்டோன் கிரீம் மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தின வீடியோவும் உங்களுக்காக தரேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கூட நான் நினைக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன். மறக்காம நீங்களும் என்னோட கெண்டி பொண்ணு யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப சூப்பரான வீடியோல சந்திப்போங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.